எவ்வளோ ப்ரோ உங்களுக்கு லாங்ல மைலேஜ் வருது, சிட்டில எவ்வளோ மைலேஜ் வருது? ப்ரோ லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 110 120 க்ரூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு 31 32 33 வரைக்கும் கிடைக்கும். சிட்டியில் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 26 27 அந்த மாதிரி தான் கிடைக்கும். இதோட டயரோட காஸ்ட்ல எவ்வளோ ப்ரோ வருது? இப்போ டயர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய டயர் வந்து பார்த்தீங்கன்னா 7000 வரும். முன்னாடி டயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 வரும். 4 to 5. ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸே இருக்காது, சுத்தமாக இருக்காது. சுத்தமாக இருக்காது. என்ன கொஞ்சம் பட்டு மட்டும் வலிக்கும். சீட்டு வந்து கொஞ்சம் இதாக கெட்டியாக கொடுத்துட்டாங்க, அதனால் அது மட்டும் கொஞ்சம் பெயின் இருக்கும். மற்றபடி ஷோல்டர் பெயினோ இல்லை பேக் பெயினோ இது இருக்காது. அது போக ஆக்சசரிஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கம்பெனியில் வாங்கும்போது கொடுத்தாங்களா? ஆக்சசரி அவங்க எதுவுமே நமக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கல. ஆனால் நம்ம வேணும்னா மாட்டிக்கலாம். டூரிங் செட்டப் இருக்கு. வேணும்னா டூரிங் செட்டப் நீங்கள் போட்டு தனியாக காசு போட்டு பண்ணிக்கலாம். டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரோ? 17 லிட்டர்ஸ் வரும். 17 லிட்டர்ஸ் வருது. போன மாடலோட எச்சா இல்லை போன மாடலுக்கு? ப்ரோ போன மாடலும் அதிகம். போன மாடல் வந்துட்டு 15 நம்ம கொடுத்தாங்க. ஒரு இதுக்கு எவ்வளோ போகுது உங்களுக்கு? ஃபுல் டேங்க் அடிச்சா எவ்வளோ கிலோமீட்டர்? டேங்க் அடிச்சோன்னா ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் போகும். 450 கிலோமீட்டர்ஸ் போகும். வேற ப்ரோ வேற என்ன? பிரேக்கிங்ல எப்படி இருக்குது ப்ரோ? ப்ரோ பிரேக்கிங் பிரச்சனை இல்லை. பிரேக்கிங் வந்து அங்கே சூப்பராக இருந்துச்சு. பிரேக்கிங் ஒரு ஆக்சிடென்ட்ல கூட ஒரு 2-3 ஆக்சிடென்ட்ல வந்து நான் சேவ் பண்ணிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் பண்ணிக்கிறீங்க. அந்த அளவுக்கு நல்லா பிரேக்கிங் பச்சையா இருக்குது. எல்லாமே க்ளோஸ் கால் தான். எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா சூப்பரா. லைட் விசிபிலிட்டி எப்படி ப்ரோ இருக்குது நைட்? லைட் விசிபிலிட்டி சொல்ல முடியாது ப்ரோ, ரொம்ப வேஸ்ட், சுத்த வேஸ்ட். நானும் ஃபாக் லாம்ப்ஸ் போடணும், இல்லைன்னா முன்னாடி ஹெட்லைட்டே மாத்திலான்னு இருக்கேன். லைட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை? சூப்பர், சுத்தமா இல்லை ப்ரோ, வேஸ்ட். இந்த வைசரை பத்தி என்ன ப்ரோ சொல்றீங்க? வைசர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக் வரைக்கும் வந்துட்டு விண்ட் கவர் பண்ணிக்குது. ஆனா ஹெல்மெட் வந்து ஃபுல்லா நமக்கு ஹைவேஸ்ல நம்ம ஒரு 110 120ல போறப்ப ஹெல்மெட் பயங்கரமா தூக்கும். நல்லாவே விண்ட் அதிகம் இதா இருக்கு. வைசர் மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும். சரிண்ணா. ஸோ இதான் இந்த ஹிமாலயன் 450யோட ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ அடுத்து வேறு ஏதாச்சும் பைக் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெட்ரோல் ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க.